السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. குடும்பமும் குழந்தைகளும் சீர்பெற 12 வழிகள். ஏன் சீர்பெறணும்? ஒரு குடும்பம் என்றால் கணவன், மனைவி, பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்க சீர்பெற்றாதான் அவங்க சந்தோஷமா இருக்க முடியும். இந்த உலகத்துல மட்டும் இல்ல, மறுமையிலும் அவர்கள் சந்தோஷமா இருக்க முடியும். ஆக கெட்டு விடாமல் ஒரு கணவன் நல்ல கணவனா, ஒரு மனைவி நல்ல மனைவியா இருக்கும்போது குழந்தைகளுக்கு நல்லது ஒரு தந்தை, நல்லது ஒரு தாய் கிடைப்பாங்க. குழந்தைகளும் நல்ல பிள்ளைகளாக உருவாக்குவாங்க. அந்த குடும்பத்துலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய சந்தோஷத்தை, நிம்மதிய, கண் குளிர்ச்சி ஏற்படுத்துவாங்க. அவர்களுடைய இந்த உலக வாழ்க்கை மட்டுமல்ல, மறுமை வாழ்க்கையும் மிக மிக சந்தோஷமானதாக, சொர்க்கத்தின் வாழ்க்கையாக அமைஞ்சிடும். இல்லை என்றால் என்ன ஆகும்? சீர்பெறல, கெட்டு குட்டிச்சவரா ஆயிட்டாங்க, நாசமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ஹராமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா என்ன ஆகும்? அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறார். சூரா அத்-தஹ்ரீம் 66வது அத்தியாயத்துடைய 6வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட, ஈமான் கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வகூதுஹ அன்னாஸு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தின் எரிபொருள், எரி கட்டைகள் மனிதர்களும் கற்களும் தான். அப்படிப்பட்ட நரக நெருப்பை விட்டு நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன், அந்த நரகத்தின் நிர்வாகிகளாக, நரகவாசிகளை தண்டிப்பதற்காக அல்லாஹ் நியமித்திருக்கிற அதிகாரிகளாக இருக்கின்றவர்கள் மலக்குகள், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட வானவர்கள். அந்த வானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் மூர்க்கமானவர்கள், முரடர்கள், இரக்கமே இல்லாதவர்கள், கடுமையானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆகவே நரக தண்டனை இங்க யாருக்கு சொல்லப்படுது அப்படின்னா, குடும்பத்தை சீர்திருத்தாமல், குழந்தைகளை சீர்திருத்தாமல், பொதுபோக்கா, அலட்சியமா, தான் தோன்றித்தனமா, தன்னுடைய மன இச்சைப்படி எப்படியெல்லாம் இந்த உலகத்தை என்ஜாய் பண்ண சொல்றாங்களா இல்லையா? இருக்கு வரைக்கும் என்ஜாய் பண்ணணுங்க அப்படின்னு பேசுறாங்களா இல்லையா? அப்படி என்ஜாய் பண்ணணுங்கிற பேர்ல ஹராமான வாழ்க்கையில வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்யறான், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அப்படி என்றா முஃமின்களை கூப்பிட்டு உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற முதல் கட்டளை யாருக்கு தெரியுமா? குடும்பத்தின் தலைவர், ஒரு கணவர், ஒரு தந்தை. பிள்ளை பெற்றிருந்தா அவர் தந்தையா இருப்பார், பிள்ளை இன்னும் பெறல அப்படின்னா கணவரா இருப்பார். அதான உண்மை. அப்ப அவர்களுக்கு முதலில் சொல்லுகிறான், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் அந்த பொறுப்புல சேர்ந்துடுறாங்களோ அவங்களுக்கும் எச்சரிக்கை. அப்படி என்றால் ஒரு மனைவிக்கும் எச்சரிக்கை இருக்கு. ஏனென்றால் ஒரு குடும்பத்தின் பொறுப்பில் மனைவிக்கு முக்கிய பங்கு இருக்கு. பிள்ளைகளை வளர்க்கிறதுல ஒரு தாய் எனும் நிலையில அவளுக்கு முக்கிய பங்கு இருக்கு. அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்யும் பொழுது உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை ஒரு மனைவிக்கு, அதாவது ஒரு தாய்க்கும் உரிய வார்த்தை. அல்லாஹ் தஆலா இந்த எச்சரிக்கை செய்யும் பொழுது நீங்கள் அப்படி காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய நிலை என்ன ஆகும்? நீங்கள் நரகத்திற்கு எரியப்படுவீர்கள் அப்படின்னு எச்சரிக்கை செய்யும் பொழுது நரகத்தின் மலக்குகள் அவர்கள் உங்கள் மீது கருணை காட்ட மாட்டார்கள், இரக்கம் காட்ட மாட்டார்கள், கடுமையாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும், அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யவே மாட்டார்கள். வயஃபஅலூன மா யுமரூன், அந்த மலக்குகள் அல்லாஹ் கட்டளையிட்டதை செய்து முடிப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த மலக்குகளிடம் போய் ஒரு நரகவாசி தன்னுடைய கருணையை எதிர்பார்த்து தனக்கு தண்டனையை குறைக்க சொல்லி அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து ஏமாற்ற முடியுமா? லஞ்சம் கொடுக்க முடியுமா? அல்லது நான் அப்படியெல்லாம் இருந்துட்டேன்,
இப்ப நினைச்சு பாக்குறேன், அவன் நான் தான் கவலைப்படுறேன், வருந்துறேன், என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டேன், ஆகவே இப்பயாவது நீங்க என் மேல கருணை காட்டுங்கன்னு சொல்லி அந்த மலர்கள்ட்ட ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு தந்தை அல்லது தாய், கணவன், மனைவி, குடும்பத்தை பற்றி இந்த உலகத்துல அவர்களுக்கு சொல்லப்படுற உபதேசங்களை எல்லாம் பொருட்படுத்தாம வாழ்ந்தவங்க. என்னங்க இப்படி உபதேசம் ஏதாவது ஒண்ணு உலமாக்கள் சொல்றாங்க, ஹலால் ஹராம், வீட்டுல டிவி பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க, சினிமா பார்க்க கூடாதுங்கிறாங்க, ஒரு பாட்டு கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க, பிள்ளைங்களுக்குன்னு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும்னு சொன்னா சுதந்திரத்துல கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி பேசுறாங்க, பிள்ளைங்களை நம்ம சரியா வளர்க்கலன்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் அவங்க எது எடுத்தாலும் சட்டம் சொல்லிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு இந்த உலகத்துல அவர்களுக்கு சொல்லப்பட்ட நல்ல அறிவுரைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் உதாசீனப்படுத்திட்டு மனம் போன போக்கில் இருந்தாங்களே, அவங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மை அந்த மாதிரி கூட்டத்தை விட்டு. அந்த நரகவாசிகளுக்குள்ள தண்டனை அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்யும் பொழுது இந்த விவரத்தை எல்லாம் சொல்றான். மலக்குகள் உங்களை எல்லாம் கண்டபடி வேதனை செய்வாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு வேதனை செய்வாங்க, கடுமையான தண்டனை இருக்கும், இரக்கமே காட்ட மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் குடும்பம் சீர்பெற வேண்டும், ஏன் குழந்தைகள் சீர்பெற வேண்டும், ஏன் ஒரு மனைவி சீர்பெற வேண்டும், ஏன் ஒரு கணவன் சீர்பெற வேண்டும்? அப்போதுதான் அவர்கள் நரகத்தை விட்டு தப்பிக்க முடியும். இந்த உலகத்துடைய சொற்ப அற்ப ஆதாயங்கள், லாபங்கள், சந்தோஷங்கள் இதையெல்லாம் கண்டு ஏமாந்து விடாதீர்கள் அப்படிங்கிற எச்சரிக்கை இதுல இருக்கு. என்கிட்ட யார் அப்படி ஏமாறுறாங்களோ அவங்கதான் குழந்தைகளை பற்றி, தன்னுடைய குடும்பத்தார் எப்படி போவதை பற்றி கண்டுகொள்ளவே மாட்டார்கள். இந்த ஆயத்துடைய விளக்கத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களை உங்கள் குடும்பத்தார் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் அவர்களுக்கு அதபை கற்றுக் கொடுங்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். குடும்பத்தாருக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுங்கள், மார்க்க கல்வியை கற்றுக் கொடுங்கள். இதெல்லாம் கற்றுக் கொடுக்கல அப்படின்னா அவர்களை நரக நெருப்பை விட்டு காப்பாற்ற முடியாது என்று விளக்கம் கொடுக்கிறாங்க. நம்முடைய தலைப்புல 12 வழிகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கிறோம். கல்வியாளர்கள் குர்ஆனில் இருந்தும் சுன்னாவில் இருந்தும் பல வழிகளை நமக்கு எடுத்து சொல்றாங்க. அதுல ஒரு நினைவு குறிப்புக்காகத்தான் நாம் அந்த 12ங்கிற ஒரு எண்ணிக்கைக்குள்ள அந்த வழிகளை தொகுத்துக் கொள்கிறோம். முதல் வழி, நல்ல துணையை, சாலிகான ஒரு ஆணை பெண் மணமுடிப்பது, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஆண் மணமுடிப்பது. திருமணத்திலிருந்தே குடும்ப சீர்திருத்தம் ஆரம்பிக்குது. ஒருவர் ஒரு சாலிகாக இல்லாத ஒரு பெண்ணை மணமுடித்தார் என்றால் அந்த பெண்ணுக்கு மார்க்க அறிவு இல்ல, அல்லாஹ்வின் மீது மஹப்பத் இல்ல, நபியின் மீது மஹப்பத் இல்ல, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட தயார் இல்ல, தன்னுடைய மன இச்சைப்படி அவளுடைய மனம் போன போக்கிலே வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஒரு ஆண் சாலிகானவரா இருந்தால் அவர் திருமணம் செய்தா அவருடைய குடும்பத்தை சீர்திருத்த முடியாது. ஏனென்றால் சீர்திருத்தம் இல்லாத ஒரு பெண்ணின் தலைமையில அவர் தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்த தேர்ந்தெடுக்கிறார். உண்மையா இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு பெண் சாலிகான பெண், ஆனால் அவளுக்கு ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய பெற்றவர்கள், தாயும் தந்தையும் ஒரு மார்க்கத்துல ஒழுக்கம் இல்லாத, ஈடுபாடு இல்லாத, 5 வேளை தொழுகை பேணுதல் இல்லாத, சுன்னாவில் மீதான ஈடுபாடு இல்லாத, பிதாத்துக்காரனாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒருவனை தேர்ந்தெடுத்து அந்த நல்ல சாலியான பெண்ணுக்கு மனமுடித்து வைக்கிறாங்க. கேட்டா வேறு கிடைக்கலைங்கிறாங்க. அல்லது இந்த மனிதன் நல்லா சம்பாதிக்கிறான், இவன்கிட்ட நல்ல வேலை இருக்குது, நிறைய வசதிகள் இருக்குது, என் புள்ள போய் திருத்திடுவா அப்படின்னு பேசுறாங்க. இது அப்பட்டமான முட்டாள்தனமான ஒரு போக்கு. இப்படிப்பட்ட போக்குங்கிறது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, கனவு கண்டு கொண்டு ஒரு உத்தரவாதத்தை பெறுறது. கனவுல நாமளா கண் விழிச்சிருக்கும் போது ஒரு கனவுக்கு உத்தரவாதம் தர முடியுமா? என்னங்க தெரிய முடியுமா? கனவுல வருமா வராதான்னு தெரியுமா நமக்கு உறுதியா ஏதாவது ஒண்ணு? அது போலத்தான் அதை விட பெரிய முட்டாள்தனம் என்னன்னு கேட்டா, என் மகன் அவளை திருத்திடுவான் அல்லது என் மகள் அவனை திருத்திடுவான் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஜோடியை உருவாக்குறது இருக்குல்ல, பொருத்தம் இல்லாத ஜோடி. அல்லாஹ் தஆலா தூய்மையான ஆண்களுக்கு தூய்மையான பெண்கள் சொல்றான், தூய்மையான பெண்களுக்கு தூய்மையான ஆண்கள், சாலிகானவர்களுக்குத்தான் சாலிகானவர்கள். ஹபீஸ் அசுத்தமான கொள்கைகள், அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான வாழ்க்கை முறைகள்
இப்படி இருக்கக்கூடிய பெண்கள் அல்லது ஆண்கள் அவர்களை ஜோடியாக்குவதன் மூலமாக ஒரு காலம் குடும்ப சீர்திருத்தத்தை ஏற்படுத்த முடியாது. ஒரு மனிதர் திருமணம் செய்து முடிச்சிட்டாரு, பிறகுதான் அவருக்கு அறிவு வருது, நான் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நான் தேர்ந்தெடுத்திருக்க கூடாதே அப்படின்னு. முதலாவது அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த பெண்ணுக்கு நல்ல அறிவுரை சொல்ல வேண்டும். இரண்டாவது, அந்த அறிவுரையை அழகான முறையில் சொல்ல வேண்டும். மூன்றாவது, அதற்குரிய அறிவை கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு தர்பியா தொடர்ச்சியா பக்குவப்படுத்த வேண்டும். நான்காவது, இது எதுவுமே பொருட்படுத்தப்படாமல் அந்த பெண் இருக்கிறாள் என்றால் படுக்கையை விட்டு விலக்க வேண்டும். ஐந்தாவது, படுக்கை விட்டு விலக்கிய பிறகும் அந்த பெண் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இருந்தால் காயம் படாமல் லேசாக அடிக்க வேண்டும். ஆறாவது, அதற்கு பிறகும் அவள் திருந்த மாட்டேன் என்று அவருடைய போக்கிலேயே இருந்தாள் என்றால் இவருடைய புறத்திலிருந்து ஒரு நடுவரையும் அந்த பெண்ணுடைய குடும்பத்தில் ஒரு நடுவரையும் உட்கார வைத்து பேசி இவர்கள் திருந்துவார்கள். இந்த பெண் திருந்துவாளா இல்லையா, எனக்கு இது தெரிந்தாக வேண்டும். நான் எடுத்த முயற்சி எல்லாம் தோல்வி, இல்லை என்றால் நாங்கள் பிரிந்து விடுகிறோம் என்று பிரிந்து விட வேண்டும். அல்லாஹ் நாட்டத்திலே அந்த பெண் திரும்பி விட்டாள் என்றால் அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு எதிராக எந்த காரியத்தை செய்யக்கூடாது. இதே மாதிரிதான் ஒரு கணவன் இப்படிப்பட்ட அயோக்கியனாக இருக்கக்கூடியவன அல்லது மார்க்கம் இல்லாதவன, வழிகட்டவன, அல்லது சரியான பிஜாத்துவாதியான ஒரு நாசக்காரன, ஒரு சாலியான சுண்ணாவிலே பற்றி பிடித்து வாழக்கூடிய உண்மையாக அல்லாவுக்கு பயப்படக்கூடிய ஒரு நல்ல சாலியான பெண்ணுக்கு ஒரு பெற்றோர் திருமணம் செய்து வைத்துட்டாங்க. முதல்ல அந்த பெற்றோர்கள் மிகப்பெரிய பாவிகள். அல்லாவுக்கு அஞ்சாமல் அவர்கள் செய்த குற்றத்திற்கு அவர்கள் தௌபா செய்ய வேண்டும். முதல் பெற்றோர்கள் தௌபா செய்ய வேண்டும். இரண்டாவது, அந்த பெண் அல்லாஹ்விடம் அதிகமாக உதவி தேட வேண்டும். மூன்றாவது, கணவனுக்கு அழகான முறையில் மார்க்கத்தை சொல்லி அவனை திருத்துவதற்கு தன்னால் முடிந்த முயற்சிகளை எல்லாம் அந்த பெண் எடுக்க வேண்டும். நான்காவது, இது எந்த பலனும் அளிக்கவில்லை என்றால் அந்த பெண் தன் குடும்பத்தார் தன்னுடைய வலியிடம் எடுத்து சொல்லி, அதே மாதிரி தனக்கு திருமணம் முடித்து வைத்த ஜமாத்தார் முன்னிலையில் இந்த விஷயத்தை கொண்டு போய் எடுத்து சொல்லி, பிறகு தன்னுடைய கணவர் தொழுகை இல்லாமல் இருக்கிறார், மார்க்கத்துக்கு புறமான ஹராமான காரியங்களை செய்கிறார், ஆகவே நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், அப்படி அவர் திருந்தி கொண்டால் நான் அவரோட வாழ்கிறேன், இல்லை என்றால் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம் என்று அல்லாஹ்விடம் உதவி தேடி அல்லாஹ்வை மட்டுமே நம்பி இருந்து அவர் தன்னோடு இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் தந்தையிடமும் தன்னுடைய ஜமாத்தாரிடம் உதவி தேடி இந்த விஷயத்தில் தீர்த்து கொள்ள முயற்சி பண்ண வேண்டும். இது எதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை என்றால் அந்த கணவனை புறக்கணித்து விட்டு தன் வலியின் பக்கம் தன் வலிக்கு உதவி தேடி வலியின் வீட்டுக்கு வந்து விட வேண்டும். ஏனென்றால் அந்த பெண் அத்தனை முயற்சி செய்தும் மார்க்கம் இல்லாத தொழுகை இல்லாத ஒருவனோடு வாழ்ந்தால் ஒரு காலம் அந்த பெண் ஒரு மார்க்கத்துக்கு உட்பட்ட குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியாது. இன்னும் சொல்ல போனால் தொழுகையே இல்லாதவனாக இருந்தால் அந்த ஆணோடு சேர்ந்து வாழ்வது மார்க்கத்தில் அந்த பெண்ணுக்கு ஹராமாகிவிடும். ஏனென்றால் தொழுகை இருந்தால் மட்டும்தான் ஒரு முஸ்லிமா இருக்க முடியும். தொழுகே இல்லாத ஆணோடு அல்லது தொழுகே இல்லாத பெண்ணோடு ஒரு காலம் ஒரு கணவன் மனைவி சேரவே கூடாது. முதல் அவர்கள் தௌபா செய்யும் வரைக்கும் விலகி இருக்க வேண்டும். விலகி இருந்து அவங்க தௌபா செய்து மீண்டு விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியால் குடும்பம் சீர்வரும். ஏனென்றால் அல்லாஹ்வை தொழாமல் குடும்பம் சீர் பெறாது. அப்போ இந்த அடிப்படையை தான் முதல் வழி குடும்பமும் குழந்தைகளும் சீர்வரணும். ஏன்னா தாய் சாலியான பெண்ணாக இருக்கிறார், தந்தை ஒரு மோசமானவனாக இருக்கிறான், அந்த குழந்தை யாரை பின்பற்றும்? அல்லது தந்தை சாலியான மனிதரா இருக்கிறார், ஆனா தாய் மோசமானவளாக இருக்கிறாள், அந்த குழந்தைகள் யாரை பின்பற்றுவார்கள்? அதுவே ஒரு முரண்பட்ட வாழ்க்கையில் அவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கை. ஏனென்றால் நன்மையை ஒருவர் தூண்டுவார், இன்னொருவர் தீமையை தூண்டுவார். உண்மையா இல்லையா? அப்போ நன்மைக்கும் தீமைக்கும் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில குழந்தைகள் வளர்க்கப்படுவாங்க. அப்படி என்றால் அந்த குழந்தை நல்லவனோடு வாழும், கெட்டவளோடும் வாழும், அல்லது அந்த குழந்தை நல்லவளோடும் வாழும், கெட்டவனோடும் போகும். அப்போ இது ஒரு கெட்ட சகவாசத்தை குடும்பத்திற்குள்ளே உருவாக்கக்கூடிய வழிகேட ஒரு தவறான பொருத்தமில்லாத ஜோடியின் மூலமாக உருவாகும். ஆகவேதான் குடும்பமும் குழந்தைகளும் சீர்கொள்வதற்கான முதல் வழி துணை நல்லபடி இருப்பது. கணவன் தனக்கு நல்ல மனைவியை ஏற்படுத்திக் கொள்வது, மனைவி தனக்கு நல்ல கணவனை ஏற்படுத்திக் கொள்வது. அப்படி என்றால் அவர்கள் திருமணம் செய்வதற்கு முன்பே அவர்கள் தேடிக்கொள்கிற துணையிலே இந்த விஷயத்தில் தெளிவாக விவரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுல மிகப்பெரிய பொறுப்பு தாய் தந்தைக்கு இருக்கிறது. தாய் தந்தை இதுல முட்டாள்தனமாக உலக ஆதாயத்துக்காக
அல்லது பிள்ளைகளுக்கு இந்த அடிப்படை அறிவு இல்லாமல் ஏதோ உலகத்திலே பார்க்கக்கூடிய சில நன்மைகள், பொருளாதாரம், பதவி இதை மட்டுமே வச்சு, அல்லது ஊரார் என்ன பேசுவார்கள், ஏன் உன் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கிற, அவதான் வேணாம் வேணான்னு சொல்றானே, நீ இப்படி இருக்கலாமா, யாருக்காவது புடிச்சு கொடு, கட்டி விடு அப்படின்னு பேசக்கூடிய மகா முட்டாள்தனமான வார்த்தைகள் சொல்லக்கூடிய மூடர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. சாலிஹானவர்களை திருமணம் செய்யணும் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னார்கள். ஒரு பெண் 4 காரணங்களுக்காக மனம் முடிக்கப்படுகிறாள். அவளுடைய செல்வத்துக்காக, அவளுடைய அழகுக்காக, அவளுடைய குடும்பத்திற்காக, பாரம்பரியத்திற்காக, 4வது அவளின் மார்க்கத்திற்காக. மார்க்கத்திற்காக உள்ள பெண்ணை மனமுடித்து நீ வெற்றி அடை என்கிறாங்க. இது யாருக்கு சொல்றாங்கன்னு சொல்ல, ஒரு ஆணுக்கு சொல்றாங்க. இதுல கூட பார்ப்பதுல, அதாவது திருமணம் முடிக்கிறத பத்தியான விஷயத்துல ஒருவர் பெண்ணை பார்க்கிறார், பிறகு அழகு பிடிச்சு விட்டது, மார்க்கத்தையும் பார்க்கணும். அப்போது அழகு பிடித்திருந்ததால் மார்க்கமும் இருந்தது என்றால் அவர் திரும்ப செய்வார் இல்லையா? அப்போ அவர் நிராகரிக்கல. ஆனா மார்க்கத்தை முதலில் பார்த்து விட்டு அப்புறம் அழகை பார்க்க கூடாது. ஏன்னா பிறகு அழகை பார்க்க ஆரம்பிச்சு பிறகு அழகு இவருக்கு ஓப்பா இல்லைங்கிறதுக்காக நிராகரிக்கிறாருன்னு வைங்க. அப்ப மார்க்கத்துக்காக உள்ள அந்த முன்னுரிமை இருக்கு இல்லையா, அது குறைவு செய்யப்படுது. அப்போ அழகை பார்த்ததுனால அழகு அவருக்கு பிடிக்கல, மார்க்கம் இருந்து நிராகரிக்கிறாரு, குற்றம் அவர் மேல வந்துடும். ஆகவேதான் உலமாக்கள் பெண்ணை தேர்ந்தெடுக்கும் போது சொன்னாங்க, முதல் நீங்க அழகையே பாருங்க. ஏன் தெரியுமா? அழக பாருங்க, அவர் பிடிச்சு போச்சு, சரி இப்ப மார்க்கத்தை பார்க்கணுமா, இதுதான் சோதனை. இப்ப மார்க்கம் இல்லைன்னு சொல்லி நீ நிராகரிச்சீங்கன்னா, அழகெல்லாம் இருந்து மார்க்கம் இல்லைங்கிறக்கால் நிராகரிக்கிறீங்க, சரியா? ஆனா நீங்க முதல்ல மார்க்கத்தை பார்த்துட்டு அழகு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி நிராகரிச்சீங்கன்னா, அப்ப என்ன ஆகுன்னு கேட்டா, மார்க்கம் இருந்து கூட நிராகரிச்சிட்டீங்களா ஒரு குறுகுறுப்பு மனசுல வந்துடும். மார்க்கம்லாம் இருக்குது, எனக்கு பிடிக்கல, எனக்கு ஓப்பா இல்ல, எனக்கு ஒரு முஹப்பத் வரல, பார்த்தேன் முஹப்பத் வரல, அதனால முதல்ல பார்த்துருங்க அப்படின்னு சொல்லப்படுது. உலமாக்கள் கல்வியால இந்த அறிவுரை சொன்னாங்க, முதலில் அழகை பாருங்க, பிறகு மார்க்கத்தை பாருங்க. அழகுல பிடிச்சு போச்சு அப்படின்னா மார்க்கத்தை பார்க்கணும் இப்ப. ஏன்னா மார்க்கம் தான் இறுதியா நீங்க சேர்ந்து வாழ்றது முடிவு செய்ய போகுது. ஏன்னா அழகு இப்ப இருக்கிறது எப்ப வேணாலும் போகும், மார்க்கம் இருக்கக்கூடியது எப்பவுமே இருந்தாகணும், அதன் மூலமா தான் சந்தோஷமா இருக்க போறீங்க. ஏன்னா மார்க்கத்தால் நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள் என்றால் அழகே பிறகு குறைஞ்சாலும் கூட மார்க்கத்தால் என்ன செய்வீங்க, நேசிப்பீங்க. அதுதானே யதார்த்தம். ஆகவேதான் இந்த மார்க்கத்தை பார்த்து மனமுடியுங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொல்லி இருக்கிறதுல மிக முக்கியமான செய்தி இருக்குது. மார்க்கம் தான் முன்னுரிமை கொடுக்கப்படணுங்கிறது. அதே மாதிரிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்-துன்யா மதாஉன் வ கைரு மதாஇத் துன்யா அல்-மர்அத்து ஸாலிஹா என்று சொன்னார். இந்த உலகமே பெரிய இன்பம், அனுபவிக்கப்படுகிற இன்பம். இந்த இன்பங்களிலேயே மகத்தானது, மிகச்சிறந்தது சாலிகான மனைவி. ஒரு சாலிகான பெண் மனைவியாக இருக்கிறது இருக்குது, அது இன்பங்களிலே மிகச்சிறந்தது அப்படிங்கிறாங்க. அப்ப இதுவும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இதற்கு முன்னாடி நான் 4 காரணங்களுக்காக மனமுடிக்கப்படுகிற பெண்ணை பற்றிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரில 5090வது ஹதீஸ். இந்த உலக இன்பங்களிலே மிகச்சிறந்தது ஒரு சாலியான பெண் அப்படிங்கிற ஒரு மனைவிங்கிற கருத்துள்ள ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 1467வது ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்து வந்திருக்கு. அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, இது வந்து பெண்ணை மனமுடிப்பதற்கு மட்டுமல்ல, என்ன அளவுகள் மார்க்கம் சொல்லப்படுதோ அதே அளவுகள் தான் பெண்ணுக்கும். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணை மனமுடித்து தரக்கூடிய வழி, பொறுப்பாளர், ஒரு தந்தை அல்லது யார் அந்த தந்தையின் இடத்துல வலியாக இருக்கிறாரோ, பொறுப்பாளர், அவருக்கு சொன்னாங்க, உங்களிடம் மார்க்கத்தாலும் குணத்தாலும் நீங்கள் திருப்தி அடையக்கூடிய ஒருவர் உங்கள் பெண்ணை கேட்டு வந்தால் அவருக்கு உங்கள் பெண்ணை மனமுடித்து கொடுங்கள். இல்லை என்றால் இந்த பூமியில் குழப்பமும் ஃபித்னா சோதனைகளும் உருவாகும், ஃபித்னா ஃபசாத் உருவாகும். அப்ப இன்னைக்கு ஃபித்னா ஃபசாத் உருவாக ஒரு காரணம் என்ன? சாலியான ஒரு ஆண், நல்ல பையன், குணமும் நல்லா இருக்குது, வந்து பெண் கேட்கிறான்.
அவனை பற்றி மார்க்கத்தில் குறையில்லை, குணமும் குறையில்லை. இந்த பெண்ணை அவன் நல்லபடி வைத்துக் கொள்வான், அடிப்படை தேவை பூர்த்தி செய்வான், உணவு உடை தங்குமிடம் கொடுப்பான், அந்த சக்தியும் அவனுக்கு இருக்குது. அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரு வழி, அந்த பெண்ணுக்கும் அவரை பிடித்திருக்கு என்று சொன்னால் திருமணம் முடித்து கொடுக்கணும். இப்படி கொடுக்க மறுத்து என்னென்னமோ உலக காரணங்கள் எல்லாம் சொல்லி, ஊர் வழக்கத்தை எல்லாம் சொல்லி, அல்லது எங்க 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 தாத்தா சொல்றாரு, எங்க மாமா ஒண்ணு சொல்றாரு, அல்லது எங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒண்ணு சொல்றாரு, என் ஃப்ரெண்டு ஒண்ணு சொல்றான் அப்படின்னு சொல்லி 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 சாலிகான நல்ல வரன்களை நல்ல ஜோடிகளை எல்லாம் தட்டி விடுவதா இருந்தா, அதனால ஃபித்னா பசாத். அதனுடைய முதல் விஷயம் என்ன தெரியுமா? திருமணம் செய்பவர்கள்ல சாலிகான மக்களுக்கு திருமணம் செய்யாமலே அது தாமதமாகும். அது ஒரு மிகப்பெரிய அநியாயம். நல்லோர்கள் தான் இந்த பூமியில சந்தோஷமா துணை அடைவதற்கு ரொம்ப தகுதியானவங்க. ஏன்னா அவங்களால தான் நல்ல குடும்பம் உருவாகும், அவங்களால தான் நல்ல குழந்தைகளை பெற முடியும், அவர்களால் தான் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நல்ல மக்களை உருவாக்க முடியும், அவர்களால் தான் இந்த உலகத்தில் நபியை பின்பற்றக்கூடிய நல்ல சந்ததியை உருவாக்க முடியும். அப்படி என்றால் ஒரு பெண்ணுக்கு வரனை தேடும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆணுடைய தகுதி சொல்லும் போது ரெண்டை சொல்றாங்க. ஒண்ணு தீனையும் சொல்றாங்க, இன்னொன்னு குணத்தை அஹ்லாக்கையும் சொல்றாங்க. அப்போ தீன் அஹ்லாக், மார்க்கம் குணம் ரெண்டுமே நல்லா இருக்குதா, திருமணம் முடித்து கொடுங்க அவருக்கு, அவர் நல்லபடி காப்பாற்றுவார் அப்படின்னா நிச்சயமா கொடுத்துருங்க. சக்தி இருக்குது கொடுங்க. அவர் பெரிய கோடீஸ்வரர் இல்ல, அவருக்கு ஒரு அவர் இந்த வேலையில தான் இருக்காரு, அதுல இருக்காரு, இதுல இருக்காரு, இல்ல நல்ல பையனா கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இது முதல் வழி. இதுலயே மிக முக்கியமான ஒண்ணு, அஹ்லு சுன்னாவுக்கு தான் திருமணம் முடித்து கொடுங்க, அஹ்லுல் பித்ஆவுக்கு செய்யக்கூடாது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஒரு காலம் உங்களுடைய பெண்களை நீங்கள் பித்அத்வாதிகளுக்கு மனமுடித்து கொடுக்காதீர்கள், அவர்களுக்கு சலாம் கூட சொல்லாதீர்கள். பித்அத்வாத தலைவர்கள், சாதாரண பொதுமக்கள்ல பித்அத் செய்றவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு உள்ளது இல்லை. இது பித்அத்வாதிகள் பித்அத்தை மார்க்கமாக நம்பிக்கொண்டு அதை பிரச்சாரம் செய்யக்கூடிய தலைமைத்துவ பிரச்சாரர்களாக இருப்பாங்க, அதை வாதம் செய்து நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட வழிகட்ட கொள்கைகளை சுமந்து கொண்டு மார்க்கத்தின் பேரா வழிகேடுகளை பரப்பக்கூடிய அக்கீதாவுல வழிகட்ட வாழ்க்கை முறைகளை சுன்னாவை பின்பற்றுவதில் தூரமா இருக்கக்கூடிய பித்அத்வாதிகளுக்கு உங்கள் பெண்களை திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள். கொடுத்தால் என்ன ஆகும்? உங்களுடைய பெண்ணை, அஹ்லு சுன்னாவில் இருக்கக்கூடிய பெண்ணை அஹ்லுல் பித்ஆவாக மாற்றுவதற்கு அவர்கள் நிர்பந்தம் செய்வார்கள். எவ்வளவு கதைகள் இருக்குது. அது மாதிரி என்னென்ன நல்ல சாலிகான பெண்ணை கொண்டு போய் ஒரு வழிகட்ட ஹதீஸ் மறுப்பு கொள்கையில் இருக்கிற ஒருத்தனை கொண்டு போய் கொடுத்திருப்பாங்க. அவனுடைய கொள்கை, அவனுடைய ஹிஸ்ப், அவனுடைய இயக்க வெறியோடு அவன் அந்த பெண்ணுக்கு நஞ்சை ஊட்டுவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பான். அந்த பெண்ணிட்ட வாக்குவாதம் பண்ணி கொண்டிருப்பான். அதன் காரணமாக அந்த வீட்டில் அவனுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அதன் மூலமாக அந்த பெண்ணை மன நெருக்கடிக்கு ஏற்படுத்துவான். அந்த பெண் தன்னால் முடிந்த வரைக்கும் போராடி கொண்டிருப்பாள். ஏன்? அஹ்லுல் பித்ஆங்கிற ஒரு வழிகட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு, அந்த சிந்தனையில ஊறி போனவனுக்கு பெண்ணை கொடுத்தது. அப்படி என்றா பிள்ளைகள் அவன் எப்படி வளர்ப்பான்? அஹ்லுல் பித்ஆவை வளர்ப்பானா, அஹ்லுஸ் சுன்னாவை வளர்ப்பான்? அவன் எப்படிங்க, எப்படி வளர்ப்பான்? அஹ்லுல் பித்ஆவை தான் வளர்ப்பான். அவன் ஒரு அஹ்லுல் பித்ஆ, பித்அத்வாதி, தன் பிள்ளைகளை பித்அத்வாதி ஆக்குவான். கொண்டாட்டியை பித்அத்வாதியா மாற்றுவதற்கு நிர்பந்தித்துக் கொண்டிருப்பான். அது ஒரு தாய் தந்தை நல்ல புத்தியோடு இதில் சிந்திக்க வேண்டும். ஒரு காலம் பித்அத்வாதிகளை கொண்டு போய் பெண்ணை கொடுக்க கூடாதுங்கிறதையும் நம்முடைய சலஃப் அதிகமான அறிஞர்கள், இப்போதான் சொன்ன இமாம் மாலிக் போல, ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் ஒரு மிக முக்கியமான தபஅ தாபீன்ல உள்ளவங்க, அவர்களும் சொல்றாங்க, யாரெல்லாம் தன்னுடைய மகளை ஒரு பித்அத்வாதிக்கு திருமணம் முடித்து கொடுத்து விட்டாரோ அவர் உண்மையில் தன்னோடு தன் மகளுக்கு இருக்கின்ற உறவை துண்டித்து விட்டார். ஏன்? அவ்வளவு பெரிய துரோகம் அது. ஒரு சுன்னாவில் இருக்கக்கூடிய நல்ல சுன்னாவை பின்பற்றக்கூடியவனுக்கு பெண்ணை கொடுக்காம பித்அத்வாதி கொண்டு போய் பெண்ணை கொடுத்தீங்களே, நீங்கள் உங்களோடு உங்கள் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை, அந்த சொந்த பந்தத்தை, ரத்த பந்தத்தை துண்டித்த பாவிகள் நீங்கள் அப்படின்னு எச்சரிக்கை செய்யறாங்க. ஏன்னா நாம் அஹ்லு சுன்னா நபியை பின்பற்றுகிற கூட்டமா இருக்க வேண்டும். பித்அத்வாத சிந்தனைகள்ல மக்களை வழிகெடுக்கக்கூடிய நாசக்கார கூட்டங்களில் இருக்கின்ற கொள்கை சிந்தனை உள்ளவர்களுக்கு பெண்ணை கொடுக்கூடாது. ஆமா, இதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். இதை இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹி தஆலா அவர்களும்
இந்த விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. சலப்பிடம் இருந்த மிக உண்மையான ஒரு கொள்கை, ஒரு சிந்தனை, ஒரு தெளிவான வார்த்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு காலம் அவர்கள் அஹ்லுல் பித்ஆ என்கிற பிதஅத்வாதிகளுடைய சாட்சிகளை ஏற்க மாட்டார்கள். அவர்களுக்கு பின்னே பிதஅத்வாத கூட்டங்கள் பிரச்சாரங்களா இருக்கின்றார்களே, அவர்களுக்கு பின்னே நின்று தொழ மாட்டார்கள். சலப் அப்படி இருப்பாங்களா? இவன் இப்னு தைமியா சொல்றாங்க. இன்னும் அவர்களிடம் கல்வியை எடுக்க மாட்டார்கள். பிதஅத்வாத கூட்டத்திலிருந்து கல்வியை எடுக்க மாட்டார், மார்க்க அறிவை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னும் அவர்களுக்கு தங்கள் பிள்ளைகளை திருமணம் முடித்தும் கொடுக்க மாட்டார்கள். ஏனென்று கேட்டால், அவர்களுக்கு தெரிந்திருந்தது, இந்த பிதஅத்வாத கூட்டங்கள் காரணமாக அவர்கள் மார்க்கத்தை அழிக்கக்கூடிய, மார்க்கத்தை கூறு போடக்கூடிய சிந்தனை உள்ளவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை இவன் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஆகவே நாம் முதல் வழியை இதோடு முடிக்கிறோம். இரண்டாவது வழி அல் இஹ்லாஸ், மன தூய்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காகத்தான் குடும்பத்தை சீர்திருத்தணும், பிள்ளைகளை சீர்திருத்தணும். இது ஒரு இபாதா, இது ஒரு வணக்கம். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காகத்தான் நாம் நம் குடும்பத்தை நிர்வாகம் செய்கிறோம். ஒவ்வொரு ஆணும் இதை உணர வேண்டும், ஒவ்வொரு பெண்ணும் இதை உணர வேண்டும். அப்ப இதை அல்லாஹ்வுக்காக செய்யும் போது அல்லாஹ்விடம் இதற்கான கூலி இருக்கிறது என்று ஒருவர் அல்லாஹ்விடம் அந்த கூலி எதிர்பார்ப்பார். அது ஒரு தாயும் தந்தையும் மன தூய்மையோடு இதில் நடக்கணும், அல்லாஹ்வுக்கு உண்மையா இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இக்லாஸ வலியுறுத்த, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலாத வ யு'த்துஸ் ஸகாத வ ذلك الدين القيمة. சூரா அல் பையினா 98வது அத்தியாயத்துடைய 5வது ஆயா. அல்லாஹ் சொல்லுகிறான், இதற்கு முன்னாடி அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கும் அவர்களுடைய மக்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்ட, எல்லா மக்களுக்கும் கட்டளையிட்டது என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், உண்மையாக கலப்படமே இல்லாமல் மன தூய்மையாக முஹ்லிஸாக இஹ்லாஸோடு மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு சொந்தமாக்கிட்டு நீங்க அல்லாஹ்வுக்கு முன்னாடி அர்ப்பணமாயிடுங்க தான் கட்டளையிட்டோம். அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய கல்வில இருக்கக்கூடிய அகீதா, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடுகள், குடும்பத்தை சீர்திருத்துவதானால், குடும்பத்திற்கு நன்மை செய்வதானால் எல்லாமே அல்லாஹ்வின் திருப்தியை மட்டும்தான் அதுல நாடி இருக்க வேண்டும். இஹ்லாஸ் இல்லைன்னு வைங்களேன், நீங்க ஒரு அமலை நிரந்தரமா செய்ய மாட்டோம். நாம இஹ்லாஸ் அடிபட்டு போச்சுன்னா இந்த உலகத்துல என்ன நோக்கத்துக்கு, என்ன ஆதாயத்துக்காக நம்ம ஒரு விஷயம் செய்யறோமோ அதைத்தான் எதிர்பார்ப்போம். அல்லாஹ்வோட கூலி இருக்கிறதே அப்படிங்கறதுக்காக நிலையாக நிக்க மாட்டோம். இல்லைன்னா பின்வாங்கிடுவோம். இந்த உலகத்துல கிடைக்கிற ஆதாயம் கிடைக்கல அப்படின்னா என்ன செய்வோம்? பின்வாங்கிடுவோம். உடனே நான் நினைச்சேன், ஒரு மனைவி நினைப்பா, என் புருஷனை அப்ரிஷியேட் பண்றதே இல்லை, நான் எவ்வளவு நல்லது செய்யறேன், அவரு எதையும் பாராட்ட மாட்டாரு அப்படின்னு அவர் நினைப்பா. கணவன் நினைப்பான், நான் எவ்வளவோ செய்யறேன், ஆனா என் மனைவி குறை சொல்லிட்டு இருக்கா, இவங்களுக்கு நான் எதுவுமே செய்யக்கூடாது முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு. ஏன்னா மனைவி பெண்ணுக்கு இயல்பா இருக்கிற அந்த குறை சொல்லும் கூட தன்மை அல்லாஹ்வுடைய ரசூலாலே எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு குணம். அப்போ ஒரு பெண்ணை இப்படி எச்சரிக்கை செய்ய குறை உள்ளவளாக இருப்பாள், வளைந்த விழா எலும்பு. அவள் என்ன செய்வாள்? ரசூலா சொன்னாங்களா இல்ல, ரொம்ப எச்சரிக்கை செய்தாங்க, பெண்களே அல்லாஹ் கஞ்சுங்கள், உங்களைத்தான் நரகத்தில் அதிகமாக பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. யாரும் சொல்லல, ஏன், என்ன காரணம்? நீங்க குஃப்ரு செய்கிறீர்கள் அப்படின்றாங்க. அல்லாஹ்வையே நாங்கள் நிராகரிக்கிறோமா? இல்ல, இந்த குஃப்ருங்கிறது நன்றி கட்டத்தனம். உங்கள் கணவரை நீங்கள் குஃப்ரு செய்கிறீர்கள், அதாவது நன்றி கட்டத்தனமா கணவனிடம் பேசி விடுகிறீர்கள். அவன் எவ்வளவோ நன்மைகள் உங்களுக்கு செய்திருந்தோம், ஏதேனும் குறை வைக்கும் போது உன்னிடம் நான் என்ன சுகம் கண்டேன், என்ன நன்மை கண்டேன், நான் ஒரு நன்மையை நான் பார்க்கல அப்படின்னு அவன் எவ்வளவோ நன்மை செய்திருந்ததெல்லாம் நன்றி கட்டத்தனமா மறுத்துட்டு அந்த வார்த்தை நீங்க சொல்றீங்க பார்த்தா, உன்கிட்ட இருந்து என்ன சுகம் கண்டேன், என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு பேசுறீங்களா இல்லையா? அப்ப அதுதான் அதன் காரணமா நீங்க அதிகமா நரகத்துல இருக்கிறீங்கன்னு ரசூலா சொல்றாங்க. அப்ப பெண்ணிடம் இருக்கக்கூடிய பெரும் பாவங்களில் ஒன்று இந்த பெரும் பாவத்தை ஒரு பெண் செய்வா. யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கின்றாலோ, யார் சாலிகாக தன்னை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து இஹ்லாஸோடு வாழ்றாளோ அவளை தவிர. அவதான் இஹ்லாஸ் ரொம்ப முக்கியம். இரண்டாவது வழி, இஹ்லாஸ் இல்லைன்னா வாயில வர்றதெல்லாம் வரும். அது புருஷனா இருந்தாலும் சரி, பெண்டாட்டியா இருந்தாலும் சரி, இஹ்லாஸ் இல்லைன்னா உண்மையா இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுக்காக உண்மையா இருக்கிறவங்கன்னா அல்லாஹ் பாக்குறாங்கறதுக்காக உண்மையா இருப்பாங்க.
புருஷன் பார்க்காவிட்டாலும் உண்மையாக இருப்பாள் ஒரு மனைவி. பொண்டாட்டி விரும்புறாலோ இல்லையோ அல்லாஹ்வுக்காக உண்மையா இருப்பான் ஒரு கணவன். தாய் தந்தையும் அப்படிதான் இருப்பாங்க, பிள்ளைகளும் அப்படிதான் இருப்பாங்க. இஹ்லாஸ் மிக முக்கியமான அடிப்படை. அப்ப இந்த இஹ்லாஸ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்காக அமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை. ஏன்னா அல்லாஹ் தஆலா இதைத்தான் எல்லா சமுதாயத்திற்கும் மிக முக்கியமான ஒரு கட்டளையாக இட்டான். அல்லாஹ்வை நீங்கள் மன தூய்மையாக, முஹ்லிஸாக, இஹ்லாஸாக அவனுடைய மார்க்கத்தை சொந்தமாக்கி நிஜமா இருங்க, அல்லாஹ்வுக்கு நிஜமா இருங்கன்னு சொல்றான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், தொழுகை நிறுத்துங்கள், ஜக்காத் கொடுங்கள், இதுதான் நிலையான மார்க்கம். அப்ப தொழுகையும் ஜக்காத்தும் கூட இஹ்லாஸுக்கு பின்னாடிதான். அதுதான் தௌஹீத். அப்போ நம்முடைய குடும்பம் சீர்திருந்தோம்னா முதல் இஹ்லாஸுக்கு பயிற்சி கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு சில நல்ல விஷயங்கள் அவங்க செய்யும் போது ஆர்வம் ஊட்டுவதற்காக, சந்தோஷப்படுத்துவதற்காக அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்போம், கிஃப்ட் கொடுப்போம். அந்த கிஃப்ட் கொடுத்தா கூட சொல்லணும், இந்த கிஃப்டுக்காக இன்னொரு தடவை செய்யாதமா, நீ அல்லாஹ்வுக்காக செய். என்ன, நீ இந்த பரிசு உனக்கு கிடைச்சிச்சு, இதுதான் உனக்கு வேணுங்கிறதுக்கா செய்யாத. ஏன்னா அல்லாஹ்விடம் உனக்கு பரிசு கிடைக்குமா இல்லையா, அதுக்காக செய். அப்படின்னா நீ அல்லாஹ்வுக்காக தான் செய்யணும்னு சொல்லி வளர்க்கணும். ஏன்னா இந்த பரிசுக்காக மட்டும்தான் நான் இப்படி எல்லாம் செய்யறேன் அப்படின்னா அந்த பிள்ளை என்ன செய்யும், அந்த பரிசு கிடைக்காதப்ப செய்ய போறது இல்லை. அதே மாதிரிதான் ஒரு கணவன் மனைவியை தர்பியா செய்யறதுல நீ எனக்காக செய்யாதன்னு சொல்லணும். நான் பாக்குறேங்கிறதுக்காக தொழுகாத, நீ அல்லாஹ் உன்னுடைய ரப்பு உன்னை படைச்சவன், உனக்கு உயிர் கொடுத்திருக்கான், உடம்பு கொடுத்திருக்கான், உனக்கு பார்வை கொடுத்திருக்கான், உனக்கு சக்தி கொடுத்திருக்கான், உனக்கு கணவனை கொடுத்திருக்கான், உனக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கான். நீ ரப்பாகி அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாயிரு. நீ எனக்கு பதில் சொல்லணுங்கிறக்கா நீ செய்யாத, சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரிதான் கணவனுக்கு ஒரு மனைவி எந்த நேரத்துல அழகான முறையில் அறிவுரை சொல்ல முடியுமோ அந்த நேரத்துல சொல்லு, ஏங்க நான் எனக்காக செய்யாதீங்க, அல்லாஹ்வுக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இஹ்லாஸ் இல்லை என்றால் எல்லா அமலும் வீணா போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி தஆலா புகாரில பதிவு செய்திருக்கிற முதல் ஹதீஸ், எல்லாரும் அறிந்த ஹதீஸ், இன்னமல் அஅமாலு பின்னியாத். நிச்சயமாக எல்லா செயல்களும் எண்ணங்கள் நீயத்தை பொறுத்துத்தான் அமைகின்றன. அப்ப நீயத் சரி செய்யணும், குடும்பத்தை சீர்திருத்தணும், ஒரு நல்ல கணவனா வாழணும், நீயத் எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுக்காக இருக்கணும். ஒரு நல்ல மனைவியா நான் இருக்கணும், நீயத்து எப்படி இருக்கணும் தெரியுமா, அல்லாஹ்வுக்காக இருக்கணும். நான் ஒரு நல்ல மனைவியா இருக்கணும், எதுக்குங்க, என் புருஷனுக்காக இல்ல, அல்லாஹ்வுக்காக இருங்க. அல்லாஹ்வுக்காக இருந்தீங்கன்னா புருஷனும் வந்துருவாங்க. ஏன்னு கேட்டா அல்லாஹ் தான் சொல்லி இருக்கிறான் உன் புருஷனுக்கு நல்லபடி இருங்க. அப்ப நீ முதல்ல அல்லாஹ்வுக்கு நல்லவளா இருக்க நினைச்சேன்னா நீ உன் புருஷனுக்கு நல்லவளா இருப்ப, உன் பிள்ளைகளுக்கு நல்லவளா இருப்ப, உன் பக்கத்து வீட்டுக்காரி பெண்ணு இருப்பா அவளுக்கும் நல்லவளா இருப்ப, உங்க அம்மாவுக்கு நல்லவளா இருப்ப, உன்னுடைய மாமியாருக்கு நல்லவளா இருப்ப, உன் நாத்தனாருக்கு நல்லவளா இருப்ப, எல்லாருக்கும் நல்ல பெண்ணா இருப்ப. ஏன்னா நீ அல்லாஹ்வுக்காக தான் இருக்கிற. அதே மாதிரிதான் நான் நல்ல கணவனா இருக்கணும், எதுக்கு, என் பொண்டாட்டிக்காக இல்ல, பொண்டாட்டிக்காக இருக்க தேவையில்லை, அல்லாஹ்வுக்காக இரு. அல்லாஹ்வுக்காக நீ இருந்தா உன் மனைவிக்கு நல்ல கணவனாக இருப்ப, உன் பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாக இருப்ப, உன் தோழனுக்கு நல்ல தோழனாக இருப்ப, உன் தாய்க்கு நல்ல மகனாக இருப்ப, உன் தந்தைக்கு நல்ல மகனா இருப்ப, உன் சகோதரருக்கு நல்ல சகோதரனா இருப்ப, உன் சகோதரிக்கும் நல்ல சகோதரனா இருப்ப, எல்லாருக்கும் சிறந்தவனாக இருப்ப. ஏன்னு கேட்டா உன்னுடைய நோக்கம் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவது மட்டும்தான். ஏன்னா கூலி அல்லாஹ்விடம் தான் இருக்குங்கிறது உனக்கு நல்லா தெரியும். ஆக இதை ஒவ்வொருத்தரும் இப்படி தனக்கு தானே சொல்லிக் கொள்ளணும். எனக்கு நான் சொல்லிக் கொள்ளணும், உங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொள்ளணும். அப்ப இஹ்லாஸ் என்பது மிக முக்கியமான இந்த அடிப்படையை மறந்துவிடக் கூடாது. மூன்றாவது வழி, ஒருவருடைய குடும்பத்தையும் குழந்தைகளை சீர்திருத்தும் பொழுது கடமையான விஷயங்களை முதலில் கற்றுக் கொடுக்கணும். அதுல முதலாவது ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அடுத்தது அந்த கடமையான விஷயங்கள்ல தான் நல்ல ஒழுக்கங்கள், நல்ல குணங்கள். இந்த விஷயங்களின் மீது அவர்களுக்கு மஹப்பத்தை ஏற்படுத்துவதற்கு மென்மையான முறையில அவர்களை வழி நடத்தணும். இது மூன்றாவது வழி. அதாவது கடமையான விஷயங்களின் பக்கம் ஆர்வம் ஊட்டி, ஏனென்றால் கடமைகள் தான் முதல் அல்லாஹ்விடம் விசாரிக்கப்பட போகிறது. அதுல அவர்கள் அதுல குறை வைத்து விடக்கூடாது என்பதுல ஒரு தாயும் தந்தை, ஒரு கணவன் மனைவி, கணவன் தன் மனைவி விஷயத்துல,
அதே மாதிரிதான் மனைவி தன் கணவன் விஷயத்துல, ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மையை ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் தோழர்கள். கணவனுக்கு மனைவி ஒரு தோழி, அதே மாதிரிதான் மனைவிக்கு கணவன் ஒரு நல்ல தோழன். அவர்களுக்கு மத்தியில நன்மையை ஏவுவதிலே தீமையை தடுப்பதிலே உண்மையான நல்ல ஆர்வமூட்டக்கூடியவர்களாக இருக்கும். அதை ஈகோவா பார்க்க கூடாது. நீ எனக்கு சொல்றதா நான் கேட்கணுமா? ஒரு புருஷன் தன் மனைவி சொல்லக்கூடிய நல்ல விஷயத்த நீ ஒண்ணு எனக்கு சொல்லாத, அப்படி சொல்லக்கூடாது. ஏனால் அவள் உன்னுடைய தோழி. நன்மை அவள் ஏவ விடு. அவள் உன்னிடம் இருக்கிற தீமையை சுட்டி காட்டினால் ஏற்றுக்கொள், அதை தடு. அவள் தடுக்கட்டும், நீ அதை விட்டு விலகு. அதே மாதிரிதான் ஒரு கணவன் சொல்லக்கூடிய அந்த நன்மையான விஷயங்களை அவன் ஏவும் போது கட்டுப்பட வேண்டும் ஒரு மனைவி. தீமையை அவன் தடுக்கும் பொழுது அதை விட்டு விலக வேண்டும் ஒரு மனைவி. இதிலே மகத்தானது என்ன தெரியுமா? தௌஹீத். ஏவ வேண்டியதிலே மகத்தானது தௌஹீத். தடுக்க வேண்டியதிலே மகத்தான ஒன்று, கட்டாயம் தடுக்க வேண்டிய பெரிய பாவம் ஷிர்க், குஃபுர். அப்படி என்ற இந்த ஆர்வமூட்டி நன்மையின் பக்கம் வழி நடத்துவதில்லை, நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதில்லை. அல்லாஹ்வுக்கு முதலில் நல்ல ஒழுக்கத்தோடு நடந்து கொள்றது. அல்லாஹ்விடம் அப்படின்னா என்ன? அது தொழுகை கொண்டு நடக்குது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தாஹா 20வது சூராவுடைய 132வது ஆயத். பிஸ்மில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத் வஸ்தபிர் அலைஹா. யாருக்கு சொல்றான் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்றான், நபியே உங்கள் குடும்பத்தாருக்கு தொழுகையை ஏவுங்கள், நீங்களும் இதன் மீது நிலைத்து உறுதியாக இருங்கள். தொழுகையில நீங்களும் உறுதியாக பொறுமையாக இந்த ஏவுறுதலையும் தொழுவதிலும் நீங்கள் உண்மையாக உறுதியாக இருங்கள். அப்படி என்றால் இந்த மூன்றாவது வழி குடும்பம் சீர்திருத்தணும் அப்படின்னா ஆரம்ப காலத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு தொழுகை ஏவுவது, குடும்பத்தாரிடம் இதுல வளைந்து கொடுக்காமல் சமரசம் இல்லாமல் இதுல கருணை காட்டாமல் நடக்கணும். பிள்ளைகள்கிட்ட எப்படி கருணை காட்டுறாங்க? அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? செல்லம். செல்லம். பொண்டாட்டிக்கு செல்லம். அவ தொழுகிறது இல்லை, அவ லட்சியமா இருக்கிறா. என் பொண்டாட்டி ரொம்ப தங்கங்க அப்படிங்கிறார் ஒருத்தர். என்ன தொழ மாட்டேங்கிறார்? என்ன தொழாதவ தங்கமா? நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி என்றால் அல்லாஹ்விட அவள் மோசமானவள். நீ யாரை தங்க? அவன் சொல்ல வந்தது என்னன்னா, எல்லாத்துலயும் தங்கம் தான், குணம் தங்கம், சாப்பாடு கூட தங்க மாதிரி சமைச்சு போடுறாளோ என்னவோ தெரியல, தங்கத்தை தங்க பட்சணம் கூட செய்து கொடுக்கலாம், மாஷா அல்லாஹ் தான் இருக்கட்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலையாவ எப்படி தங்கம்? அல்லாஹ் நாளைக்கு இப்படி அவ போனானா இவ தங்கம் சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான். நீ உன் புருஷனுக்கு எல்லாம் நல்லாதான் செய்த, ஆனா எனக்கு நீ நன்றி கெட்டவளா இருந்தேன்னு சொல்லி நரக தூக்கி வீசிடுவான். அப்ப ஆரம்பத்திலிருந்தே, கல்யாணமானதுல இருந்தே அப்படின்னா என்ன? இன்னைக்கு கல்யாணமான எத்தனையோ பேரு முதலிரவு முடிச்சு காலையில் சுபு தொழுகிறது இல்லை. என் பொண்டாட்டி தங்கங்க இவரு சொல்லுவாரு அடுத்த நாள். அவன் சுபுவும் தொழுல, இவரும் தொழுல. இவரு சுபுக்கு அப்ப மட்டும் ஜமாத் தொழுகைக்கு வர மாட்டார். அது எப்படி? புது மாப்பிள்ளைக்கு மட்டும் நைட்டு முதலிரவு முடிச்சா ஜமாத் தொழுகை அன்னைக்கு அல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்திருக்கானா? ரசூலுல்லாஹ் அதுக்கு தனியா சட்டம் சொல்லியிருக்காங்களா? நீங்க புது மாப்பிள்ளைய முதல் இரவு முடிச்சா மட்டும் அன்னைக்காலே ஜமாத்துக்கு வராதீங்க. அல்லாஹு அக்பர். அதே முதலிரவு முடிச்சுட்டு காலையில தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபூ தொழுகையில பாக்குறாங்க. ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு நறுமணம் அவங்களுடைய ஆடையில பூசப்பட்டிருக்கிற அடையாளம் தெரியுது. அது பொதுவா புது மாப்பிள்ளைக்கு தான் போடுவாங்க. அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரசூலுல்லாஹ் தான் கேட்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது கல்யாணம் நைட் நடந்துச்சு அப்படின்னு. கல்யாணம் நைட் நடந்துச்சு, முதலிரவும் முடிஞ்சிருச்சு. காலையில சுபு நேரத்துல வந்து நிக்கிறார் அப்துர் ரஹ்மான். தொழுகையில ஜமாத் தொழுகை முடிஞ்சிருச்சு. பின்னாடி அப்துர் ரஹ்மான் அவுஃப் பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன விஷயம் அப்படின்னு. யார் ரசூலுல்லாஹ், நைட் ஒரு பெண்ணை திருமணம் செய்து எவ்வளவு லேசா நடந்திருக்குது பாருங்க. நைட்டு தான் பெண்ணை பார்த்து திருமணமே முடிச்சிட்டாரு.
முதலிரவு முடிஞ்சிருச்சு. காலையில ஃப்ரெஷ்ஷா வந்து மாப்பிள்ள வந்து ஜமாத் தொழுகைக்கு வந்திருக்காரு. யார்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப என்ன தெரியுது? சஹாபாக்கள்கிட்ட பின்பற்றுன்னு நம்ம ஏன் சொல்றோம்? ஒவ்வொன்றும் சஹாபிட்ட பாருங்க, இந்த தீன அமல் செய்யறது விளங்குறது சரியா சஹாபாக்கள் விளங்கி இருந்தாங்க. புது மாப்பிள்ளைன்னா அப்படியே சுகம் கண்டு அப்படியே அல்லாஹ் விட்டு தூரமாகிறவன் அல்ல, இன்னும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குறவன். அவன் புது மாப்பிள்ளையாக நறுமணம் பூசிக்கொண்டு குளிச்சு தயாராகி வந்து நின்றிருக்கிறார். யார்? அப்துர் ரஹ்மான் அவர்களும் சஹாபா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ மட்டும் தொழுகையை விட்டுட்டோம் போல குற்றம் வரணுமா வரலையா? சுபுக விட்டுட்டோன்னு எந்த புது மாப்பிள்ளைக்கும் புது பொண்ணுக்கும் இன்னைக்கு சுபுக விட்டுட்டோமேங்கிற குற்றம் வருதோ, அவங்க அன்னைக்கு அந்த காலையில் செய்யற தௌபா இருக்குல்ல, அதுதாங்க அதுக்கு பிறகு அவங்க பயந்து இனி நாங்கள் சுபுக விட்டுறக்கூடாதுன்னு பயந்தாங்கன்னா அல்லாஹ் அவங்க மன்னிச்சுருவாங்க. ஏன்னா அவங்க அப்பவிருந்து ஆரம்பிச்சுட்டாங்க, தங்களுடைய தவறு தெரிஞ்சிருச்சு. இத புது மாப்பிள்ளைய புது பிள்ளைங்களை புது சின்ன சிரிச்சுங்க அப்படி எழுப்ப வேணான்னு சொல்லிட்டு வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிற பெருசுங்க இருக்கிறாங்கல்ல, தாய் தந்தை மாமனார் மாமியார், இவங்க தொழிலுக்கு போவாரு, இவர் மாமனாரு ஜமாத்துக்கு போவாரு, அல்லது அவங்க சம்பந்தப்பட்டவங்க போவாங்க, அண்ணன் தம்பி எல்லாம். ஆனா அங்க ஒரு கதவை தட்டி தொழிலுக்கு வான்னு சொல்லிட்டு புது மாப்பிள்ளை கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன? இந்த இடத்துல வளர்ப்புல இதுல நாம ஒரு சலுகைய மார்க்கம் தடுத்த ஒன்றை செய்கிறோம். ஏன்னா கடமையிலே குறைவு செய்வது ஹராம். அதுக்கு காரணம் எல்லாம் அல்லாட்ட நாளைக்கு சொல்ல முடியாது. நான் ராத்திரில விழிச்சிருந்தேன் அல்லான்னு சொல்ல முடியும். அப்ப ஆரம்பத்தில் இருந்தே அதான் இந்த மூணாவது விஷயத்தை கவனத்துல கொள்ளணும். குடும்பம் சீர்ந்ததுன்னா விட்டுட்டு அப்புறம் நான் திருத்த போறேன்னு இறங்கக்கூடாது. இறங்கினா அவ்வளவு சீக்கிரம் பலன் கிடைக்காது. ஏன்னா அது வளர்த்ததே அப்படித்தான் வளர்த்துட்டோம்னா அது சரி செய்யறது ரொம்ப கஷ்டம். ஆரம்பத்துல இருந்து சீர்திருத்தத்தை ஆரம்பிச்சிடணும். பிள்ளைங்க இப்படி இருக்குதுங்களா, தொழுது ஏவறது, கடமைகளை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் நான் 10 வருஷத்துக்கு ஒரு பண்ண போறேன், எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் பாத்துக்கிறேன் சொல்லக்கூடாது. அவன் அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான், உங்கள் குடும்பத்தாரை தொழுகைக்கு ஏவுங்கள், எந்த நேரம் வந்தாலும் தொழுகை நேரம் ஏவுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் நமக்கு சொல்றாங்க. அம்ர் இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய தங்களுடைய பாட்டனார் மூலமா ரசூலுல்லாஹ்விடம் பெற்றுக்கொண்ட ஹதீஸை இவன் அபூதாவுத் பதிவு செய்திருக்கிறாங்க. 495வது ஹதீஸ், மிக பிரபலமாக நாம் அறிந்த ஹதீஸ். முருசிபியஸ் ஸலா, உங்களுடைய குழந்தைகளை 7 வயதிலிருந்தே 7 வயதிலிருந்தே தொழுகைக்கு ஏவுங்கள், முரு கட்டளையிடுங்கள். அவர்கள் 10 வயதாகி தொழவில்லை என்றால் அவர்களை அடியுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி என்றால் அந்த சீர்திருத்தம் ஆரம்ப காலத்திலிருந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான். அதே நேரத்துல முதல் கட்டம் 7 வயதிலிருந்து ஏவ ஆரம்பிக்கிறது இருக்குல்ல, அது மென்மையாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவ மட்டும் சொல்றாங்க. 10 வயது ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளவு சொல்றோம், தொழவே மாட்டேங்கிறார். ஒரு ஆணா இருக்கட்டும், ஒரு பெண் குழந்தையா இருக்கட்டும், அப்போ 10 வயதான பிறகுதான் அடிக்க வேண்டும். காயம் படாமல் அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும் விதமா, நாம கோபம் கொள்கிறோம்ங்கிறத அவர்களுக்கு உணர்த்தும் விதமா அவர்களை அடிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில படுக்கையை பிரித்து போடுங்கள். 10 வயது ஆயிடுச்சா, 10 வயது ஆயிடுச்சுன்னா அவங்க ஒன்னா படுக்கப்படும். முடிஞ்ச வரைக்கும் படுக்கைகள் பிரிச்சு போடணும். அல்ல ஒரே படுக்கையில படுக்க வேண்டிய, ஒரு கட்டில் படுக்க வேண்டியது வந்தது என்றால் அவர்களுக்கு போர்வைகளை தனித்தனி போர்வை தர வேண்டும். ஒரே போர்வைக்குள் தூங்க விடக்கூடாது 10 வயதான பிறகு. அப்ப இதெல்லாம் இந்த சின்ன வயதுல இருந்து இந்த தர்பியா தரணும்னு சொன்னதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதிலிருந்தே தர்பியா செய்வதை வலியுறுத்துகிறார்கள். ஆகவேதான் நாம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, யாருக்கெல்லாம் ஒரு குழந்தையோ, ஒரு வேலைக்காரரோ அல்லது ஒரு அனாதையோ இருக்கிறாரோ, அவர் மீது அவரை அக்கறை எடுக்காமல் அவர்களுக்கு தொழுகை ஏவாமல் இருந்தால்
அவர்கள் பெரியவர்களாக இருக்கின்றார்களே, அந்த ஏவாத தொழுகைக்குள்ள பழக்கப்படுத்தாத இந்த பெரியவர்கள், இந்த தாய் தந்தை அல்ல பொறுப்புதாரி, அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஏன்? அவர்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், ஆனா ஏவுங்கிற கட்டளை உங்களுக்கு இருக்குது. நீங்க ஏவாம அலட்சியமா இருக்கிறா உங்களுக்கு ஆட்சியாளர் இருந்தா அவர் தண்டனை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தண்டிப்பான். இந்த கருத்தை சொல்றாங்க. ஆகவேதான் சின்ன பிள்ளைங்களுக்கு கடமை ஆயிருக்காது, ஆனா இந்த பயிற்சியை ஆரம்ப கட்டத்தில இருந்தே, சின்ன பிராயத்திலிருந்தே கொடுக்க வேண்டும்ங்கிறது மிக முக்கியமான வழி. இந்த வழியில குறை வைத்தா என்ன ஆகும் தெரியுமா? பிறகு பிள்ளைகள் அப்படியே தருதலையா வளர ஆரம்பிச்சிருவாங்க. பிறகு நாம என் பிள்ளைய தொழுகையாளியா மாத்தலாம்னு நினைக்கிறேன்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்க வளைய மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்களா இல்லையா, தோளுக்கு மேல புள்ள வளர்ந்துருச்சு, இப்ப நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. சின்ன குழந்தையா இருக்கிறப்ப, தோளுக்கு கீழே இருக்கிறப்ப, இடுப்புக்கு கீழே இருக்கிறப்ப சட்டுன்னு ஒரு மிரட்ட முடிஞ்சு, கண்டிக்க முடிஞ்சு, இப்ப தோளுக்கு மேல வளர்ந்துருச்சு, எதா இருந்தாலும் அதுக்கு எல்லாம் தெரியுது, நாம ஒண்ணு சொன்னா நம்ம எதிர்த்து பேசுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஏன் உருவாறாங்க? ஏன்னா சிறு பிராயத்துல இருந்தே நீங்கள் கொடுத்த செல்லம் அல்லது நீங்க சரியான முறையில தர்பியா செய்யல. அதுக்காக செல்லம் கொடுக்கூடாதுன்னு அவங்க மேல அன்போடு இருக்கக்கூடாது, கருணையை காட்டக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. அழகான முறையில, கண்ணியமான முறையில, மென்மையான முறையில அவர் நடந்து கொள்ளணும், அவர்களுக்கு உபதேசம் செய்யணும். அதுக்காக நாம அவர்கிட்ட மூர்க்கமா, ஒரு வெறப்பா, இறுக்கமா, அவர்களை எப்பவும் பயமுறுத்தும் விதத்துல எது எடுத்தாலும் அவர்களை திட்டிக் கொண்டோம், அவர்களுக்கு எதிராக கத்திக்கொண்டோம், அவர்களுக்கு ஒரு நிம்மதியே வீட்டுல இல்லாத மாதிரி அவர்களுக்கு கடுமைய முரட்டுத்தனத்தை நம்மிடம் வெளிப்படுத்த கூடாது. இன்னைக்கு பெண்கள் நிறைய பேர் அந்த வேலையை செய்யறாங்க. குறிப்பா வீட்டுல பிள்ளைகளை கத்திக்கிட்டே இருக்கிறது, திட்டிக்கிட்டே இருக்கிறது, அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். சரியான இல்ம் உள்ளவங்க, பொறுமை உள்ளவங்க அழகான முறையில் நடப்பாங்களே தவிர அந்த பிள்ளைகளுக்காக உபதேசம் செய்வதோ, துவா செய்வதோ, அதை கொண்டு அவர்களுடைய சீர்திருத்தத்தை அல்லாஹ்விடம் எதிர்பார்ப்பதும், இதுல அவள்கிட்ட கடுமையாக திட்டுறதை கத்துறதை கொண்டு இது நடந்துரும் நினைக்கிறது ஒரு பெரிய முட்டாள்தனம். ஏன் தெரியுமா? இந்த திட்டிட்டு இருக்கிறவங்க, கத்திட்டு இருக்கிறவங்க நம்மிடமே சொல்லுவாங்க, நானும் திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு எவ்வளோ காலமா இப்படிதாங்க போகுது அப்படிம்பாங்க. அதுல இருந்து என்ன தெரியுது? எவ்வளவு காலமா அப்படி போகுதுன்னா நீங்க அவங்க மாறலன்னு தானே தெரியுது. அப்ப நீங்க ஏன் திட்டுறீங்க, கத்துறீங்க, அது தொடர்றீங்க? ஏன்னா உங்களுக்கு பலன் தராத ஒரு வழியை ஏன் கடைபிடிக்கிறீர்கள்? அப்படி என்றால் நீங்கள் மிகப்பெரிய முட்டாள்தனமான காரியத்தை தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அறிவுரை சொன்னாலும் நீங்க ஏற்றுக்க மாட்டீங்க. நம்மிடம் என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு தெரியுமா, அவங்க சொல்லுவாங்க, அழகா உபதேசம் செய்யுங்க, அப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, சரிதான். ஆனா இதுகளுக்கு எல்லாம் மண்டல ஏறாது. நான் கத்தனா மட்டும்தான், காட்டு கத்தம் கத்தணும், அப்படியே உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, நீங்கள் உங்கள் சக்தியின் மீது நம்பிக்கை வைக்கிறீர்கள். அல்லாஹ்வின் மீது இருக்கிற நம்பிக்கை, ரசூலுடைய சுன்னாவின் மீது இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு குறைவாக இருக்கிறது. ஆகவே இந்த மூன்றாவது வழி, குழந்தைகளும் குடும்பமும் சீர்திருத்த வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் இருந்தே அந்த சீர்திருத்தத்தை தொடங்கணும். பொண்டாட்டினா ஆரம்பத்துல மெச்சி, கொஞ்சி, குலவி, கடைசியில அவள் செய்யறதுக்கெல்லாம் வழிய விட்டு நல்லா அவளை விட்டுட்டு கடைசியில பார்த்தா இவருக்கு திடீர்னு ஞானம் அல்லாவுடைய அச்சம் நான் நல்ல பிள்ளை, நான் நல்ல மனுஷன், நல்ல கணவன், ஆகவே என் பொண்டாட்டிக்கு நான் இப்ப சொல்ல ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் திடீர்னு போய் என்ன பயன் பண்றீங்களான்னு எகத்தாளமா பேசக்கூடியவர்களாக மாறுவார்கள். இதன் மூலம் மார்க்கத்தை அவர்கள் கேலி செய்வார்கள். என்ன சிலர் என்ன சொல்றாங்க, அவர்களுக்கு உபதேசம், நீங்க எங்களுக்கு பயன்லாம் பண்ணாதீங்க, நவுது பில்லாஹ். இந்த வார்த்தைகள் இருக்குதே, அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் சொல்லப்படுவதை இழிவுபடுத்துற வார்த்தை. என்ன, எனக்கு கொண்டு நீங்க பயான் பண்ணாதீங்க, இப்படி பெண்கள் பேசுறது சில வீடுகள் நடக்கிறது நம்ம காதுக்கு வரத்தரச்சு. அதே மாதிரிதான் புருஷன் மேல இருக்கிற புருஷன், என் புருஷன் எனக்கு அரசன், அவன் சொல்றதுக்கெல்லாம் நான் ஆடுவேன். அப்புறம் திடீர்னு அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணா அவன் மேல வெறுப்பு வந்துச்சு, அதுக்கு பிறகு புருஷன்கிட்ட மோதி கொண்டிருக்கிறது, அதுக்கு பிறகு அவன் செய்த ஹராமுக்குள்ள இவளை ஒத்துழைக்கிறது. ஆரம்பத்திலே நீ அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய பெண்ணாக இரு, நீ ஆரம்பத்திலே அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய ஆணாக இரு, அதுதான் அல்லாஹ்வுடைய உதவியை உங்களுக்கு கொண்டு வரும். இதைத்தான் நாம் அறிய வேண்டும்.